வந்து இதுதான் பிரச்சனை. தாவா ஏன் ஏற்கிறது இல்லைன்னா அவங்கவுங்க சின்சியரான தௌஹீத்வாதிகள் கண்டிப்பாக விளங்குவாங்க, சின்சியரான தர்காவாதிகள் கண்டிப்பாக விளங்குவாங்க, சின்சியரான தப்லீக் ஜமாத்காரங்க விளங்கிக்குவாங்க. நடிச்சிட்ருக்கிறவங்க, அவங்களுடைய லாபங்கள் இருக்கிறவங்க, அங்கே சுகம் கண்டவர்கள், இலக்கு வந்து மறுமை இருக்காது. ஜமாத்துக்கு போனால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. ஒரே பிஸ்னஸ் டென்ஷன். 40 நாள் அப்படி போய்ட்டு அவர் ரிலீஸாக வந்தால் அங்கே போனால் ஹாயாக படுக்கலாம், கொஞ்சம் நேரம் தூங்கலாம், நல்லா சாப்பிட்லாம். மனுஷனுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேவைப்படுது இல்லையா? இந்த பிரேக் தேவைப்படுது இல்லை? பிரேக்குக்காக தப்லீக் ஜமாத் போகிறவங்க எவ்வளோ இருக்கும், உம்ரா வர்றவங்க அந்த மாதிரி நிறைய இருக்காங்க, வருஷம் ஹஜ்ஜு போகிறவங்களும் இருக்கிறாங்க. அல்லாவுடைய அப்போ எல்லா விஷயத்துலையும் இவங்க இவ்வளோ சீரியஸாக அப்படி எடுத்திங்கன்னா கிடையாது. அல்லா மேலே இவ்வளோ பாசமா, இவ்வளோ இத்தனையும் கொடுத்துட்டு வரானா, டென்ஷனு, பிஸ்னஸ் டைம் வந்தால் ஃபோனை போட்டு நைன் காசு அவ்வளோ குவிஞ்சு கிடக்கு. 5 லட்சம் 10 லட்சம் வருஷம் செலவு பண்ணுறதெல்லாம் ஒரு அமௌண்ட்டே கிடையாது. அந்த அளவுக்கு வர்றாங்க. அப்போது இதுதான் காரணம். இப்போ நீங்கள் தீனில் அல்லாவுக்காக சின்சியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சப்ஜெக்ட் உங்கள் மனசை உழுக்கும், உங்களால் தூங்க முடியும். அப்படி தான் எனக்கும் நமக்கெல்லாம் ஆச்சு. கேட்டோம் எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தவங்கள, என்னடா 20 வருஷமாக பேசுனதெல்லாம் வாபஸ் ஆக வேண்டியதாக இருக்குது. கடைசியாக சண்டே என்ன ஆச்சு? அப்படி பார்த்தா இத்தனை நாள் நீ பேசுனதெல்லாம் தப்புன்னு சொல்லணும். ஆமாண்டா, அதையும் சேர்த்து தாண்டா சொல்லிட்டு தப்பாக தாண்டா பேசிகிட்டு இருந்தோம், நம்ம பண்ணதே தேவையில்லாத வேலை தாண்டா செஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்னு. அது அந்த ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்காம எல்லாம் ரசூல்லாவுக்கே அந்த ஸ்டேட்மெண்ட் தான் கொடுறான். நீ வழி தவறி இருந்தால் நான் உனக்கு வழி காட்டலையாங்கிறான். அல்லாஹ் தானே சொல்கிறான், நீ வழி தவறியாக வேற இருந்த நான் உனக்கு வழி காட்டலையாங்கிறான். ரசூல்லாவே வழிகாட்டில் இருந்தாங்க, ஒத்துக்கிட்டாங்க. நம்ம ஒத்துக்கிறதுக்கு என்ன வெக்கக்கேடு? நம்ம ஊருக்குள்ளே என்னென்னா அதை வச்சு நமக்கு ஊருக்குள்ளே ஒரு இமேஜ், அதுவே உடஞ்சிருச்சுன்னா அது சிலை தானே. அது இந்த சிலையை தூக்கி அதை இந்த இஸ்மாயில், நம்மளோட இஸ்மாயில் அதை அறுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஸ்மாயில் இருக்குது. நமக்கு சின்ன இஸ்மாயிலாக இருந்துச்சு, குழந்தையில அறுத்துட்டோம், பிரச்சனை இல்லை. ஒருத்தர் நல்லா வளர்த்திட்டா இருக்குது பெருசாக, அதெல்லாம் அறுக்கிறத ரொம்ப பெரிய கட்சினா அறுத்தாங்கன்னா அவ்வளோ கூலியும் கிடைக்கும். இவரெலாம் எவ்வளோ பெரிய ஆள் நினச்சி பாருங்கள். சுபானல்ல, அந்த 2 ஆலியும் சொன்னல, இத்தனை வருஷம் கழித்து வாழ்க்கை பூரா அது இவரை வச்சு தான் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷை ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஃபிர்கா, தேவ்பந்து ஃபிர்கா, அதோடைய உச்சாணியில் இருந்துக்கிட்டு அவங்களே கூப்பிட்டு இது நான் தப்பு இவ்வளோ நாள் பண்ணேன், அறிவில்லாமல் உங்களை வழி நடத்தினேன், அதில் அவ்வளோ இன்க்ளூடு தானே, அறிவில்லாமல் உங்களை வழி நடத்தினேன், அதுக்காக நான் உங்களை மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனியாவது நான் வந்து இதெல்லாம் தௌபா செஞ்சு நான் இதுலேருந்து ரிவர்ஸ் போகிறேன், செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு இவ்வளோ நாள் உங்களை தவறாக வழி நடத்தினேன். இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் இது. அந்த மாதிரி இவங்க சுண்டக்காக தான் சொன்னது. இவங்க வந்ததே கெட்ட நோக்கத்தில் வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ இவங்க நோக்கத்தை டீகோட் பண்ணால் அப்புறம் அது இல்லைன்னு அக்கா பொறுப்பு வேணாம் விடுங்க, அது அவங்களாச்சு அல்லாவாச்சு, நமக்கு ஆர்குமெண்ட் இல்லை. அது எல்லாத்தையும் சுற்றி வளைச்சிங்கன்னா அதுதான் இந்த ஒரே விஷயந்தான். லாபம் எங்கே இருந்தால் லாபம். இதுதான் வந்து இன்றைய நவீன தஜ்ஜாலிய ஃபித்னாவே இதுதான். இன்றைக்கி உலகம் என்ன பார்க்குது? எந்த காஸ்மெட்டிக் கம்பெனி எடுத்துங்க, வெள்ளை ஆகிறதுக்கு ஒரு க்ரீம் தயாரிக்குது, இது ஏமாத்துறது. இதை வந்து என்ன சொல்கிறது, ஒழுக்க அளவுகோல்களில் என்ன சொல்லுவாங்க, இந்த மோரல் வேல்யூவில் இது வந்து கரெக்டாக. ஒருத்தன் என்ன தான் க்ரீம் தடவினாலும் கருப்பாக இருக்கிறவங்க ஸ்கின் கலர் மாறாது. ஆனால் கலரு மாறுன்னு போய் சொல்லி ஒரு க்ரீமை வந்து தடவி அதன் மூலமாக அவனை ரெகுலராக தடவு அப்படின்னு சொல்லி வருடக்கணக்காக தடவுறவன் இருக்கிறான். அது தடவுறதுனால தோலில் பிரச்சனை வரும், இந்த வேர்வை சுரப்பிகள் அடைச்சிக்கும், அதெல்லாம் பாதிப்பு தான் ஏற்படுத்தும். அதை போய் சொல்லி அதுக்கு பிஸ்னஸ் இவ்வளோ பெரிய கட்டமைச்சிட்றாங்க. அதில் வந்து அப்போ அந்த லாபத்தை வந்து வைக்கிறாங்க. இவன் என்ன பார்க்குறான்? லாபம் நஷ்டம் இவ்வளோதான் பார்க்குறான். இது ஒத்த கண். நல்லது கெட்டதுங்கிறது உலகத்தில் எதுவுமே கிடையாது. லாபம் நஷ்டம் இது மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்குது. இதுதான் தஜ்ஜாலியத். எனக்கு இதனால் என்ன லாபம்? அமெரிக்கா ஆப்கானில் தாக்குதல் பண்ணால் என்ன லாபம், தாக்குதல் பண்ணலைன்னா என்ன நஷ்டம், இவ்வளோதான் பார்ப்போம். இதே தான் இந்த ஜமாத்தில் இருந்தால் எனக்கு என்ன லாபம், இந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டால் எனக்கு என்ன கிடைக்கும், இந்த சப்ஜெக்டை நான் ஸ்டடி பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், அவ்வளோதான். இது கிடச்சா இது கிடைக்கும், இது பண்ணால் எனக்கு இது கிடச்சா எனக்கு பேர் கிடைக்கும், இதில் எனக்கு அசிங்கப்படணும். நான் அதைத்தானே சொல்கிறேன். நான் அதான் சொல்கிறேன்ல, சின்சியாரிட்டின்னு நான் அதை தான் சொல்கிறேன்.
சின்சியரான முட்டாள் விளங்கிக்குவான். அவனுக்கு தாவா போய் சேரணும். அவனுடைய சின்சியாரிட்டி அவனை அதை ஏற்க வைக்கும். அவன் தான் ஃப்ராடு. இங்கே அதுதான் பிரிச்சுக்கணும், சின்சியரு நான் சின்சியர். சின்சியராக இருக்கிறானா எந்த அக்கீதா வேணாலும் இருக்கு, அவங்ககிட்ட இந்த தாவா வர்ற வரைக்கும் தான் அவன் அங்கே சின்சியராக இருப்பான். சூனியக்காரன் எடுங்க, ஃபிரௌனுக்கு தான் சின்சியரு. வந்தது ஃபிரௌன் சார்பாக ப்ளே பண்ணுறது தான் வந்தான். 100% ஃபிரௌன் ஹக்குலன்னு நம்பினான், மூசா பாத்தில்லன்னு நம்பினான். ஆனால் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சு போச்சு இதுதான் ஹக்குன்ட்டு. மாறினானா இல்லையா? சூனியக்காரனாகவே இருந்தாலும் சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டான்னு ரசூலா அல்லாஹ் சொல்கிறான். சூனியக்காரன் தானே அவன் ஜெயிச்சான்ல மறுமையில். சூனியக்காரன் அளவுக்கு சின்சியராக இருங்க, சூனியத்திலேயாவது சின்சியராக இருங்க. மூசா நபியை வீழ்த்திடலாம், நபியை பொய்ப்படுத்தலாம்னே வாங்க. உமர்லேன்னு வந்தாங்களா, வெட்டிடலானே வந்தாங்கள்ல. அதனால தான் சொல்கிறேன், என்னை பொய்ப்படுத்துறதுக்கு கிட்ட வாங்கங்கிறேன். வாங்க கிட்ட வாங்க, பொய்ப்படுத்துறதுக்கு என்னுடைய ஆர்குமெண்ட்ஸை எடுத்து பாருங்கள், அதுக்கப்புறம் பொய்ப்படுத்துங்க, ஒத்துக்கிறான். இது மாதிரி ஒரு வீடியோ நான் பார்க்கலையே அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஆர்குமெண்ட் டு ஆர்குமெண்ட், பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3, இந்த இதெல்லாம் 2 நிமிஷத்தில் இவ்வளோ பேசுகிறேன். இதெல்லாம் பேசினா ஒரு வீடியோலேருந்து 2 நிமிஷம், இன்னொரு வீடியோத்துலேருந்து 25 நிமிஷம், இன்னொரு வீடியோத்துலேருந்து 15. இது வேலை கிடையாது. இல்லை அது அப்படி சில பேர் பண்ணுறாங்க. நாங்கள் அப்படி தான் வீடியோவோட தான் போட்டோம்மா. ஒரு வீடியோ அதில் 10 ஆர்குமெண்ட் இருக்கிறேன்னா 10க்குமே பதில் கொடுங்க. அது மாதிரி 1க்கு பதில் கொடுங்க. இகாமத்தை தீன் சம்மந்தப்பட்ட டாபிக், மறுமை நாள் சம்மந்தப்பட்டது விட்டுருங்க, அது முத்தஷாபியாக அது நீங்களும் நிறுவ முடியாது, நானும் நிறுவ முடியாது, மறுமை நாள் வரைக்கும் அது யாருமே பிடிச்சி நிறுவ முடியாது. அதில் வந்துட்டு நாங்கள் அதில் பதில் கொடுக்க போகிறோம். இகாமத்தை தீன் பேசுங்க. ஏன்னா இந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணாலே பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும். டாபிக் டிஸ்கஸ் பண்ணால் நீங்கள் லூஸ் பண்ணுவீங்கன்னு தெரியும். அந்த பயம் உங்களுக்கு பதட்டம் இருக்குது, அதான் சொல்கிறாங்க. அதனால தான் என்னங்கிறாங்க, பேச்சு அப்படி இருக்குது. பேச்செல்லாம் இல்லை, ஹக்கு அப்படி தான். ஹக்கு வந்து சின்சியராக இருக்கிறவனுக்கு உழுக்கிடும். சூனியக்காரன் மாதிரி பார்த்தானா மாறிடும். அதுக்கப்புறம் ஃபிரௌன் மாட்டினா. ஈமானுக்கு என்ன எத்தனை கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க? ஈமானின் உறுதித்தன்மை எத்தனை பயான் இவங்க அட்டன் பண்ணாங்க? மூசா நபி வந்து அவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ணிட்டாரா? ஒரு செகண்டு. அதான் சொல்கிறேன் இல்லைங்க, அங்கேயும் சின்சியராக இருந்தாங்க, இங்கேயும் சின்சியர் ஆகிட்டாங்க. அந்த சின்சியாரிட்டி எந்த அளவுக்கு போச்சு? ஃபிரௌன் மிரட்டுறான், ஒன்றும் பண்ண முடியல. சும்மா மிரட்டலாம் இல்லை, செஞ்சே விட்டான். ஒவ்வொருத்தனாக தானே அறுத்துருப்பான். ஒரு 10 சூனியக்காரங்க வந்திருப்பாங்கள்ல, ஒரு சூனியக்காரனாக இருக்கும்போது மீதி 9 பேருக்கு ஆட்டம் கண்டிருக்கணுமா இல்லையா? 9 பேரும் நின்னாங்கல்ல. அதுதான் நான் சொல்கிறேன்ல, அந்த சின்சியாரிட்டி. நான் அதுதான் சொல்கிறேன். நம்ம நாங்கள் தர்கா வழிபாடு இருந்தோம், அதுலேயும் சின்சியராக நம்பணும். இந்த அவுலியாவுக்கு ஆற்றல் இருக்குன்னே நம்பணும். அப்புறம் குரானில் பார்த்தோம் இல்லைன்னு ஆகிப்போச்சு, அதையும் உண்மைன்னு நம்பணும். அப்புறம் தௌஹீத் இதுதான் உண்மைன்னு நம்பணும். அப்புறம் அதுலேருந்து இஸ்ராராமருடைய அழைப்பு கேட்டது, அப்புறம் இதுதான் உண்மைன்னு நம்பணும். அப்போ எல்லாமே உண்மைன்னு நம்பும் போதெல்லாம் மாறிக்கிட்டே இருந்தோம். அதனால் கேவலமும் பட்டுட்டு இருந்தோம். இவன் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்க மாட்டான்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்கல்ல. கடைசியாக இந்த கொள்கை எடுக்கும்போது என்ன சொன்னாங்க? இவன் ஸ்டாண்டர்டாக ஒன்றில் இருக்க மாட்டான், மாறிக்குவான். உண்மைன்னு தெரிஞ்சால் மாறிக்கிட்டே இருப்போம். இன்னும் 4 வந்தாலும் மாறுவோம். அது ஹக்கு இன்னும் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி, இன்னும் ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி எதெல்லாம் வருதோ மாறிக்கிட்டே இருப்போம். நம்ம கணக்கு வச்சுருக்கிறது அல்லாஹ் நம்மளை வழி தவிர விட்டுற மாட்டான், அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான். அவன் மேலே தவக்குள் வச்சு எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணுவோம். யார் சொன்னாலும் இல்லை இகாமத்தை தீன் இல்லை இகாமத்தை தீனுக்கே சொன்னாங்க. இகாமத்தை தீனுக்கே சொன்னாங்க. இதை கொஞ்ச நாள் பேசுவோம், அவன்கிட்ட கேளுங்க. சரி, கொஞ்ச நாள் ஃபஸ்ட்டு பேசினது இதுதானே பேசணும். நான் ஏன் இறுதி நூற்றாண்டு பேசணும்? ஃபஸ்ட்டு பேசினது கர்பலா தானே பேசணும். கர்பலா பேசிட்டு நம்ம கிலாஃபத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்படிங்கும்போது இந்த இதுதான் நமக்கு வேலை அப்படிங்கிறது காது வழியாக போகும்போது கடைசி இதுதான் ஃபஸ்ட்டு இதுதான் பேசணும். அப்போ அது சொல்லும்போது இதுதான் சொன்னேன். இதுலேயும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்கண்ணா, அதுதான் சொல்கிறோம்ல. அது அப்படி இல்லை பொய்ன்னு. அதாவது ஒன்று அதாவது அவர் எடுத்த புக்கு முதல்ல எடுத்துட்டார்ல, ஷியாக்களுக்கு கவுண்டர் கொடுத்து எழுதப்பட்ட ஒரு புக்கு, அந்த வரலாற்று நூல் அவர் எடுக்கிறார். அவர் இதை நினச்சிட்டாரு நம்மளை ஷியான்ட்டு. அதான் சொல்கிறல, நம்ம அதாவது இட்லி சாப்பிட்டவங்கள பார்த்தது அப்படி என் பயானை பார்த்தவங்கள அது மாதிரி இருக்காங்க ஒரு கும்பல். அதுக்கு என்ன பண்ணுறது?
இல்லை அது குரானில் இல்லை 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 இப்போ என்னன்னா இப்போ குரானில் எடுத்து அந்த வசனங்கள்லாம் எடுத்து பாருங்க. வானத்தை படைச்சவன் யார்? அல்லா. பூமியை படைச்சவன் யார்? அல்லா. உங்களுக்கு மழை போச்சுன்னா யார் கொண்டு வர்றது? பூமியில் நீர் போச்சுன்னா எல்லாம் பிறகு எங்கே திசை திருப்பப்படுகிறீர்கள்? அல்லா கேட்குறான்ல. இவ்வளோ தெளிவாக இருந்துட்டு எங்கடா டூர் அடிச்சுட்டு போகிறீங்க அப்படின்ட்டு. அல்லா மட்டும் கூறப்பட்டால் ஏன் உங்கள் முகங்கள் வாடுது? அரசியல்லையும் அல்லா அப்படின்னா ஏன் உங்களுக்கு? ஆன்மீகத்தில் அல்லா, அரசியலில் வேறு ஆள்னா ஓகே. ஆன்மீகத்துலேயும் அல்லா, அரசியல்லையும் அல்லா அப்படின்னா ஏன் உங்கள் முகம் சுருங்குது? என்ன பிரச்சனை என்னன்னா தான் இந்த கம்ஃபர்ட் ஜோனில் அதான் இவங்க சொகுசாக வளர்க்கப்படுறாங்கல்ல. இப்போ நீங்கள் எடுத்து போட்டு என்ன போட்டிருக்காங்க? 10,000 கொடு. இங்கே 6 மாதம் ட்ரைனிங்கே மாதம் 10,000 கொடு. நம்ம மதீனாவுக்கு சிறந்த ஆடு செலக்ட் ஆயிரும். எங்கே செலக்ட் ஆயிரும்? நல்ல கொத்தடிமை மதீனாக்கு செலக்ட் பண்ணிடுவான். அவனை போனால் அவங்க அப்டேட் ஆயிடுவான். அவன் வந்துட்டு என்ன பேசுவான்? இது அங்கே போயிடும். அதாவது நாங்கள் ப்ரீகாஷனரி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம். எப்படி முன்னெச்சரிக்கை முன்ஜாமீன் வாங்கியிருக்கோம். இந்த வேலையை முன்ஜாமீன்லாம் வாங்க ஆர்கியூமெண்ட்டு. ஆஃப் பண்ணிடு கேமரா.